நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி டீமோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கடுப்பை தர ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இந்த வீடியோ வந்து அமைஞ்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ஒரு ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிசிடி, நான் உங்கள் ராகுல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே ஐபிஎல்லை பற்றின ஒரே பேச்சு தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில் வந்து இப்போ வந்து கௌதம் கம்பீர் நம்மளோட விராட் கோலி மேலே ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லை பற்றின ஒரு பேச்சு தான் வந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து நம்மளோட விராட் கோலி மேலே ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து எடுத்து வச்சிருக்காரு. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமோட கேப்டனான MS தோனியையும் அதே சமயத்தில் மும்பை இந்தியன்ஸ் டீமோட கேப்டனான ரோஹித் சர்மாவையும் எந்த வகையிலுமே வந்து விராட் கோலியோட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் கேப்டன்ஸ். ஒரு வாட்டி இல்லை, 2 வாட்டி இல்லை, அவங்களோட டீமுக்காக 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் டிராஃபியை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து விராட் கோலி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமா வந்து கேப்டனாக இருக்காரு. ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபியை கூட வந்து அந்த டீமுக்காக வாங்கி தரல. அதனால எந்த வகையிலுமே வந்து விராட் கோலியை இவங்க ரெண்டு பேரோட கம்பேர் பண்றது ஒத்துக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து இப்போ வந்து கௌதம் கம்பீர் விராட் கோலி மேல வந்து எடுத்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் கூட வந்து சேர்த்து சொல்லியிருக்காரு. அவர் அப்படி என்ன சொன்னாருன்னா, எந்த விதத்துல பார்த்தாலும் நம்மளோட விராட் கோலி வந்து ரொம்பவே ஒரு லக்கியான ஒரு பர்சன். ஏன்னா வந்து அவரோட டீம் வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட வந்து அவர் 2008 இருந்தே வந்து ஆர்சிபி டீமுக்காக வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 2013 கேப்டனா இருக்காரு விராட் கோலி ஆர்சிபி டீமுக்காக. அப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷமா வந்து விராட் கோலி வந்து கேப்டனா இருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. ஆனா இது வரைக்கும் ஒரு டிராஃபியை கூட வின் பண்ணி தரலனாலும் விராட் கோலியை வந்து அவங்களோட டீம் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்றாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ரொம்பவே லக்கியான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டலோட சொன்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பதில் வந்து இருந்துச்சு. இது கண்டிப்பாக சொல்லப்போனால் ஆர்சிபி டீம் ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கடுப்பை தர ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் இது அமையும். ஏன்னா வந்து விராட் கோலி இது வரைக்குமே வந்து கேப்டன்ஷிப்பில் வந்து நிரூபிக்காம இருக்கலாம் ஐபிஎல்ல. ஆனால் வந்து இப்போ இந்தியன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஓரளவுக்கு நல்லா தான் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஐபிஎல் டிராஃபியை வந்து விராட் கோலி வின் பண்ணுவாரா அப்படின்ற உங்களோட ஒரு ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஎல் சீசன்ல ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற ஒரு டீம்னா அது கண்டிப்பாக நான் வந்து ஆர்சிபி டீம் வந்து நான் சொல்லி ஆவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி இப்போ 2 வருஷமா தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பில் நம்ம இந்தியாவுக்காக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் டிராஃபி அவர் வின் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலுமே இருக்கு. உங்களோட ஒரு ஒப்பீனியனா நீங்கள் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேங்கில் இருக்க ஆர்சிபி ஃபேனுக்கு மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.